மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்குள்ள எக்கச்சக்கமான TWS அவைலபிளாக இருக்குது. பட் இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த TWSல அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். நாய்ஸோட புது TWS Earbuds N1 நம்மகிட்ட இருக்கிறது வந்து கார்பன் பிளாக் அண்ட் ஃபாரஸ்ட் க்ரீன் கலர். கார்பன் பிளாக் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் இயர்பட்டோட டிசைன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 11mm டிரைவர்ஸோட வருது. MRP வந்து 3499 போட்டிருக்காங்க. உள்ள ஒரு குட்டி பெட்டியில் நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் இருக்கு. அதுக்கடுத்து புக் மை ஷோ வவுச்சர் ஒன்று இருக்கு. தென் உள்ள வந்து நம்ம கேஸ் இருக்கு. அதுக்கடுத்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இயர் டிப்ஸ் இருக்கு. ஒரு Type A to Type C சார்ஜிங் கேபிள். ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு LED இண்டிகேஷன். பேக் சைடு வந்து நம்ம Type C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் பயங்கர காம்பேக்டாக இருக்கு. கார்பன் பிளாக் கலர், ஃபாரஸ்ட் கிரீன். நாய்ஸ் N1 TWS Earbuds வந்து 899 இந்த மாதம் 28ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. அமேசான் அண்ட் நாய்ஸோட வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்க போது. N1 இயர்பட்ஸ் வந்து ப்ளூ, பிளாக், பேஜ் அண்ட் க்ரீன் மொத்தமாக 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் இந்த இயர்பட்ஸோட ஸ்பின் டு வின் கான்டெஸ்ட்டுமே வந்து இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த கான்டெஸ்ட்டுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப் டு 10,000 rupees வரைக்கும் ரிவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன், பில்டு, கம்ஃபர்ட் இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்துடலாம். கேஸ் வந்து பயங்கர காம்பேக்டாக இருக்குது. நம்ம ஈஸியாக பாக்கெட்லேயுமே வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். கேஸோட பில்டு வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. டீசெண்டான பில்டு இருக்குது. பட் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்து அட்ராக்ட் ஆகலை. இயர்பட் ஸ்டெம் டைப் டிசைனில் இருக்குது. பட் ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் லுக்கே வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணுது. கேஸோட லிட்டு குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு ஓகே தான். உள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஷேக் பண்ணாலுமே வந்து கீழே விழலை. கேஸோட வெயிட் வந்து 28 grams இருக்குது. ஈச் இயர்பட்டோட வெயிட் வந்து 4.2 grams இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இயர் கேனால் வந்து ப்ராப்பராக போய் லாக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சீலிங் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஆம்பியன் நாய்ஸுமே வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் அடிஷ்னலாக இயர்பட்ஸ்க்கு வந்து IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஃப்ளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இயர்பட் வந்து ஸ்டெம் டிசைனில் இருந்தாலுமே வந்து நல்ல குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. நம்ம கேமிங்க்கு வந்து அப் டு 40 millisecond வரைக்கும் லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கேஷுவலாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்காது. கேம் மோட் எனேபிள் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பட் இன்டென்ஸ் ஹார்ட் கோர் கேமர் அப்படின்றப்போ வயர்டு இயர்ஃபோன்ஸில் நமக்கு சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து ப்ளூடூத் 5.3 பவர் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர்சிங்க் டெக்னாலஜி இருக்கு. அந்த இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் சப்போர்ட் இருக்கு. ஃபோனில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பேர் பண்ணி வச்சிருக்கப்போ நம்ம பட்டோட லிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கப்போ இமீடியட்டாக வந்து நமக்கு பேர் ஆகிடும். அண்ட் பட்டோட லிட்டு க்ளோஸ் பண்ணும்போது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். கனெக்டிவிட்டியில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. மொபைலில், டிவிலையுமே வந்து ஒரு சில மூவிஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்துருந்தேன். வீடியோ ஆடியோ ப்ளேபேக்கில் வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. கால்ஸ் வந்து குவாட் மைக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் ஆடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இண்டோருக்கு வந்து ஓரளவு டீசென்டான கால்ஸ் வந்து நம்ம பேசிக்கலாம். ஸோ இந்த நாய்ஸ் பட்ஸ் இன்னொன்று வந்து கால் பேசுறதுக்கு யூஸ் பண்ணலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ நாய்ஸ் பட்ஸ் என்னோட இன்டர்னல் மைக்ல தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஆடியோ வந்து எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். பேக்ரவுண்டில் லைட்டாக காற்று வேறு அடிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வின் நாய்ஸில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது சப்ரஸ் பண்ணி என்னோட ஆடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுதா, எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து 11mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. SBC கோடுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. லவுட்னஸ் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குது. இண்டோரில் நம்ம 100% வால்யூமில் வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பட் ரொம்ப அந்த ஹை வால்யூமில் வந்து மைனராக வந்து டிஸ்டோர்ஷன் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சவுண்ட் லீக்கேஜ் இஷ்யூ வந்து பெரிய அளவுக்கு இல்லை. மூவிஸ் அண்ட் ஆடியோ பிளேபேக் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக அந்த 60 to 70% வால்யூமே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது பேஸ் வந்து ரொம்ப பூஸ்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அடிக்குவேட்டாக இருக்கும் பார்த்தீங்களா பேஸ், அதை விட ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ஹான்ஸ்டான பேஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் ரொம்ப டீப் பஞ்சி பேஸ் வந்து இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேஸோட குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அண்ட் வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷனுமே வந்து நல்லா இருக்குது. வோக்கல்ஸுமே வந்து நல்லா கிளியராக இருக்குது. 1000 rupees ப்ரைஸ் பிராக்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. பேட்டரி விஷயத்துக்கு வந்தோன்னா கேஸ்க்கு வந்து 350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸ் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு அப் டு 40 hours வரைக்குமே வந்து ப்ளே டைம் கிளைம் பண்ணுறாங்க. இயர்பட்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு 50 to 60% வால்யூமில் யூஸ் பண்ணும்போது 6 to 7 hours வரைக்குமே வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. கண்டினியூஸாக வந்து 2 மூவிஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸ்டில் ஒரு 30% பேட்டரி பேக்கப் வந்து இருந்தது. பேட்டரி விஷயத்தில் வந்து நமக்கு காம்ப்ரமைஸஸே இல்லை. கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். பட் இயர்பட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து less than 40 minutesக்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. கேஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டா இயர்பட்ஸ் வந்து 4 to 5 times வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் அந்த சார்ஜிங்ன்றது வந்து யூசர் டு யூசர் வந்து வேரி ஆகும். ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு ஹை வால்யூம் அந்த 100% வால்யூமில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு எல்லாமே வந்து அந்த சார்ஜிங் சைக்கிள் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ கண்ட்ரோல்ஸ் வந்து எப்போவுமே நாய்ஸ் இயர்பட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய சிமிலரான கண்ட்ரோல்ஸ் தான். லெஃப்ட் இயர்பட் சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ரைட் இயர்பட் சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து டபுள் டேப் பண்ணும்போது ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட் இயர்பட்டை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து கேமிங் மோட் எனபிள் ஆகும். ஸோ ஃபுல்லாகவே வந்து டச் கண்ட்ரோல்ஸ் தான். கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட்னு வந்து 899 வந்து இனிஷியலாக இந்த ப்ராடக்ட்
ப்ராடக்ட் வந்து கொண்டு வராங்க. லுக், ஆஸ்தட்டிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பயங்கரமான லுக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. எனக்கு பர்சனலாக வந்து இந்த டிசைன், இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த க்ரோம் ஃபினிஷோட பார்க்குறதுக்குமே வந்து நல்லாயிருக்கு. நல்ல டிசைன் இருந்தாலுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஃபிட் நமக்கு தேவை. ஃபிட் அதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்குது. நல்ல ஆடியோ குவாலிட்டியுமே இருக்குது. லெஸ் தென் 1000 rupeesல வந்து ஒரு க்யூட் அண்ட் காம்பேக்டான இயர்பட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த மாதம் 28 மதியம் 12 மணிலேருந்து சேல் லைவ் ஆகுது. ஒன்ஸ் சேல் லைவ் ஆனதுக்கப்புறமா அந்த சேல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் மறக்காமல் அங்கேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம டீல்ஸ் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருப்போம். லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக். கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் மேட் ஃபினிஷோட வருது. கேஸோட ஹிஞ்ச் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஓகே. இந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம பெருசாக கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ண முடியாது. பட் மேக்னெட்ஸுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஷேக் பண்ணாலுமே வந்து கீழே விழலை.